முசிறி அருகே ஐயாற்றில் ஆரத்தி தீபம் வழிபாடு செய்த விவசாயிகள் நெல், கம்பு, சோளம் உள்ளிட்ட விதைகளை தூவி இயற்கைக்கு நன்றி தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் திண்ணக்கோணம் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் ஐயாற்றில் ஆரத்தி தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினர். ஐயாற்றின் மணல் தீட்டில் பச்சரிசி, பழங்கள், விதை, நெல் ஆகியவற்றை வைத்து விவசாயிகள் படையலிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆரத்தி தீபம் ஏற்றி ஐயாற்றை வழிபட்டனர். ஆண்டுதோறும் பருவமழை தவறாமல் பெய்து ஐயாற்றில் நீர்வரத்து இருக்க வேண்டும் என்றும் வேளாண்மை செழிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வேண்டிக் கொண்டனர். அப்போது நெல், சோளம், கம்பு, வரகு உள்ளிட்ட விதைகளை ஆற்றில் தூவினர். ஐயாற்றில் நீர்வரத்து காரணமாக தரிசு நிலங்கள் சாகுபடி நிலங்களாக மாறியுள்ளதாக கூறும் விவசாயிகள் இயற்கையை நேசித்து வணங்கும் விதமாக ஐயாற்றில் ஆரத்தி வழிபாடு நடத்தியதாக தெரிவித்தனர். வருடம் மழை பெய்து ஆற்றிலும் வர வேண்டும் தண்ணீர். அதுக்காக இந்த ஐயாறு என்பது ஆகாய நீர்வீழ்ச்சி, அதாவது ஆகாய கங்கன்னு சொல்லக்கூடிய கொல்லிமலையில் மழை பெய்து அந்த நீர்வீழ்ச்சி பருவமழை பெய்து அந்த நீர்வீழ்ச்சியின் காரணமாக முதல் ஏரியான ஆலத்தோடம்பட்டி, அந்த சொல்லக்கூடிய அந்த நிறைய ஏரிகள் இருக்குது. அந்த ஏரியெல்லாம் கலந்து தண்ணி வந்துட்டு இந்த தண்ணீர் வருடம் வர வேண்டும். அதுக்காக இந்த பூஜை நடத்தியிருக்கோம். கொல்லிமலை அடிவார பகுதியான புளியஞ்சோலையிலிருந்து வரும் ஐயாற்று தண்ணீர் முசிறி தாலுகாவில் பல்வேறு ஏரிகளை நிரப்பி வாத்தலை அருகே காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்த ஐயாற்று தண்ணீர் வானம் பார்த்த பூமியில் வேளாண் சாகுபடியை சாத்தியமாக்கி இருப்பதால் அவற்றை வணங்கும் விதமாக ஆரத்தி தீபம் வழிபாடு செய்ததாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.